வேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தம் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் இந்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த படத்துடைய பூஜையாக பண்ணிட்டாங்களாம். உண்மையா இல்லையா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் கடைசியாக வெளியாகி சக்கை போடு போட்ட படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் எடுத்திருந்தார். மேலும் இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் நடிச்சிருந்தாங்க. சமூக கருத்தை கையில் எடுத்து ஒரு நல்ல தரமான பேக்கேஜிங்காக கொடுத்திருந்தார் இயக்குனர். இதனால் இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிகாசன் மற்றும் அமீர்கான் போன்றவர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை எடுத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக நடந்து முடிச்சிருக்க ஷூட்டிங் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் ஷூட் பண்ண போகிறாங்க. இந்த படம் தங்க கருத்தில் மையமாக வச்சு எடுக்க போகிறதா ஒரு சின்ன தகவல் கிடைச்சது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரிய வரல. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்த படம் ஜெயிலர் 2 என சொல்லப்பட்டு வருது. ஆனால் இது கன்ஃபர்மேஷன் ஆகலை. எப்போ தான் கன்ஃபர்மேஷன் ஆகும்? இல்லை மணிரத்னமோட படம் கன்ஃபார்ம் ஆகுமா? இது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஈர்த்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் நெல்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயிலர் 2 ஷூட் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த வர மார்ச் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வீடியோ வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னாப்பா பொங்கலுக்கு வெளியிடுவோன்னு சொன்னீங்களே, ஆனால் இப்போ என்ன மார்ச் மாதம் போய் வச்சுட்டிங்களே அப்படின்னு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் நம்ம ரஜினிகாந்த் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, கூலி படத்துடைய முழு ஷூட்டையும் முடிச்சுட்டு அடுத்தது அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டு அந்த படத்தை கூடிய விரைவிலே முடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரையில் இந்த வருஷமே கொண்டு வரணும். அதுதான் ரஜினியோட பிளான். மேலும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்ட் 2 படங்களில் நடிக்கிறது அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது. அப்படி தான் எவ்வளவோ பார்ட் 2 படங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வச்சு பிளான் பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 2 படத்தில் கூட அவர் நடிக்கலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் வச்சு எடுக்கலான்னு முடிவு பண்ண சந்திரமுகி 2 ராகவா லாரன்ஸ் நடித்து கடைசியில் ரொம்ப எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் பார்ட் 2 படங்களை அவாய்ட் பண்ணுறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இருந்தும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ்க்காகவும் நெல்சனுக்காகவும் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு என சொல்லப்பட்டு வருது. அதற்கான அப்பப்போ அப்டேட்ஸும் வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போது பூஜையும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் போட போகிறாங்கன்னு ஒரு அஃபிஷியல் தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் பொங்கலுக்கே பூஜை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எந்த அளவுக்கு வேகமாக இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறாங்களோ அந்தளவுக்கு இந்த வருஷத்தோட எண்டிங்லேயே இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கேரக்டர்ஸை ஏஐ டெக்னாலஜி மூலமாக தான் இந்த படத்தில் உருவாக்க போகிறாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் கேரக்டர் தான் இந்த படத்தில் காமிக்க போகிறாங்க. அதனால் ஏஐ டெக்னாலஜி மூலமாக சூப்பர் ஸ்டாரை யங்காக காமிக்க போகிறாங்க. அதனால் எப்பயும் போல் யங்கான நம்ம தலைவர் இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் கூடிய விரைவிலே இதற்கான ப்ரோமோ வீடியோவும் வெளியாகும். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ரிவ்யூஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.